ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பீட்ரூட் எடுத்து இந்த மட்டும் பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் 1 கப்பு, நட்ஸு 1 கப்பு, மில்க் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பால் எடுத்து வச்சுருந்தேன். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக. இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பேஸ்ட் இருந்தால் போதும். இப்போ அடுத்து வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நெய்யில் இப்போ வந்து நம்ம எடுத்து நச்சு வச்சுருந்த முந்திரி பாதாம் எடுத்துருந்தேன். உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த பீட்ரூட் பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பீட்ரூட் கலர் வந்து மாறி வரும். அப்போ தான் அந்த பீட்ரூட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்துட்டே இருங்க. இப்போ நல்லா திரண்டு நல்லா கீழே சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு கலர் மாறி வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா மாறிடுச்சு கலரு. கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் சேர்த்தோடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். எந்த அளவுக்கு நம்ம கை விடாமல் நல்லா சுற்றி சுற்றி கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு அந்த அல்வா பதம் வர்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வரும். நம்ம சுலபமாக இந்த அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னம்னா இதை செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுத்துடலாம். பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா பதமாக வரும். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.